அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 21 யோகா தினம். உலகம் முழுவதும் நம்மளுடைய பாரம்பரிய இந்த யோகா தினத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. 2014 நம்ம ஐநா சபை மூலமாக உலகம் ஃபுல்லாக இந்த யோகா டேயை உலகம் ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அது நமக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் யோகா தினம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வில் யோகா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நேரம் பண்ணோம், காலையில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் வந்து கம்பல்சரி ஒரு 10 வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்கேன். நாங்கள் வந்து மூச்சு பயிற்சி இதெல்லாமே நாங்கள் கராத்தேயில் பண்ணுவோம். ஸோ இதனால் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதேமாதிரி இந்த யோகா நீங்கள் தினமும் பண்ணீங்க அப்படின்னா லைஃப்பில் அதை ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்ல ஒரு ஆக்டிவ்னஸாக இருக்கும். அதுமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையும். இந்த யோகாவை இப்போது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த யோகா டே வந்து கவர்மெண்ட் பயங்கரமாக இந்தியன் கவர்மெண்ட் இதை வேர்ல்டு வைடாக கொண்டு போயிட்டுருக்கு. ப்ளஸ் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லலாம் என்எஸ்எஸ் மூலமாக என்சிசி மூலமாக ரொம்ப கிராண்டாக எல்லா மாணவர்களும் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். யோகா டேயால் நம்மளுடைய பாரம்பரியம் உலகம் ஃபுல்லாக போகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்களும் பயிற்சி பெறணும், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். நிறைய மாஸ்டர்ஸ் யோகா மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே சொன்னேன்னா எங்கள் அப்பா தினமும் ஆசனம் பண்ணாமல் யோகாசனம் பண்ணாமல் வெளியே வரமாட்டாங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் அதுக்காண்டி ஒதுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவ்னஸ் வந்து அவ்வளோ ஆக்டிவ்னஸாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பயிற்சி பண்ணுங்கள். யோகா பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.